சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தியினர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை மாத ராசி பலன்கள். தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்க போகிறது, சூரியன் நகர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த வகையில சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மாத பலன் எதுல இருந்துன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவுல எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது. கிளியர்? இதை நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மே மாச பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாச பலனோட உங்களை நான் சந்திப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. தன் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கிற விருச்சக ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு இயக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. தான் விரும்பியது அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். அப்போ என்ன நடக்க போகுது, விரும்பியது அனைத்தும் கை கூட போகிறது. 10ஆம் அதிபதி உச்சமா இருக்காருங்க. வேற என்ன வேணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்க. மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் அதிபதியோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இணங்கி வேலை செய்ய போகிறார். வேற லெவல்ல இருக்குங்க. ஏற்கனவே வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டே இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இன்னுமே அதிகரிக்க போகுது. சனி 4ஆம் இடத்திலிருந்து கொஞ்சம் 5ஆம் இடத்திற்கு போய்விட்டார். அதனால கொஞ்சம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விடியலை நோக்கிய ஒரு பயணம், விடியலை நோக்கிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. இந்த சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும், கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயங்கரமான பீக் பீரியடா இருக்க போகுது. கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்க போகிறது. ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமா இருக்கும்போது வேலை பளு அதிகமாக போகுது. அலைச்சல் அதிகமாக இருக்குமானா வேலையில் அலைச்சல் இருக்காது, ஆனால் எக்ஸ்ட்ரா லோடு எடுக்குமா இருக்கும். உங்ககிட்ட மட்டுமே கொண்டு வந்து 3 ஃபைலை எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்ல போகிறாங்க. வீடு இருந்தீங்கன்னா இந்திரவை தான் அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகரிக்க போகிறாங்க. வேலையாட்கள் மூலமாக டக்கு டக்குன்னு வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் லீவு போட்டு உங்களை பாத்திரம் தேக்கி வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்லையும் கருத்துலையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயம் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 5ல் போய் சனி உட்காரும்போது சிந்தனையில் தடுமாற்றத்தை கொஞ்சம் கொடுப்பார். ஓகே, 10ஆவதுக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ராகு உட்காந்துருக்காரு, 5ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறார், 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கிறார், 12ஆம் அதிபதி போய் 5ல் உட்காருதுன்றது குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளை கொஞ்சம் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளுக்காக அதை பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு இது பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு புதுசாக ஏதாவது வாங்கி கொடுப்போமா, குழந்தைங்க படிக்கிறதுக்காண்டி அந்த வேலையை பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு புதுசாக பைக் வாங்கி கொடுக்கலாமா, இருக்கிற பைக்கை மாற்றுவோமா, குழந்தைங்களை அந்த கிளாஸில் சேர்ப்போமா, இந்த கிளாஸில் சேர்ப்போமா, திடீர்னு குழந்தைங்களை டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் விடுவோமா, இல்லை பாட்டு கிளாஸில் விடுவோமா, இந்த மே மாதத்து லீவில் அதை எப்படி சந்தோஷமா இருந்துடலாம், நான் மட்டும் வேலையில் இருக்கேன்ல, நீங்கள்லாம் மட்டும் எப்படி சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளை சம்மர் கிளாஸில் தேடக்கொண்டிருக்கும் முதல் ராசியாக இந்த யார் இருக்க போறா, விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகிறீர்கள். ஸோ இந்த தடவை குழந்தைகளால் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்காது. எந்த விதத்தில் வேணால் வரலாம். ஏன்னா குழந்தைகள் எந்த விதத்தில் செலவுகள் வைப்பார்கள் என்று அவர்களாலும் தீர்மானிக்க முடியாது, அடுத்தவர்களாலும் தீர்மானிக்க முடியாது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். உட்காந்துருக்காருன்னா 12ஆம் வீட்டில் காலபுருஷனுக்கு உட்காந்துருக்காரு. சாப்பாடு விஷயமா நிறைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது, நிறைய ஹோட்டல் கூட்டு போகிறது, அதன் மூலமாக சில சில செலவுகள் உண்டாகிறது, கொஞ்சம் டிராவல் பண்ணுறது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்க போகுது. ஓகே, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ராசிநாதன் கொஞ்சம் நீச்சமாக்கி இருக்கிறார். ராசிநாதன் நீச்சமானாலே கொஞ்சம் மென்டலி வீக்காகவும் ஃபிசிக்கலி வீக்காகவும் தெரியக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். 10ஆவதுக்கு 5ல் வேறு சனி உட்காந்துருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அப்படியே தூபம் போடுவார். அதனால் கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இந்த தடவை விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. இப்போ இந்த 1 மாதம் சித்திரை மாதம் கொஞ்சம் மன ரீதியான இதில் யோசிங்க. ஒன்றும் பெருசாலாம் நடக்க போகிறது இல்லை, எவ்வளவோ பார்த்தாச்சு. இந்த மாதம் மட்டும் என்ன புதுசாக ஏதாவது நடந்துட போதா? யாராலும் எதாலும் வீழ்த்தவே முடியாத ஒரே ஒரு ராசி என்ன அப்படின்னா, அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான்.
கடவுளை தவிர வேற யாராலும் விருச்சிக ராசிக்காரர்களை வீழ்த்த முடியாது. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு அமானுஷங்கள் நிறைந்த ஒரு புதைக்குழி அது. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் தொட்டு பார்க்க முடியாது, அசைச்சே பார்க்க முடியாது. அப்புறம் எங்க மற்ற வேலையெல்லாம். அதனால இந்த தடவை உங்களை யாராலும் ஏதாலும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கையை மட்டும் இருக்க. கூட வேலை பார்க்குறவங்களே கொஞ்சம் குளிப்பறிக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய லெவலே இல்லாத, உங்களுடைய தகுதி இல்லாத, நான் லெவல்னால் தப்பாக சொல்ல, உங்களுக்கான தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதன் மூலமான சில சண்டைகளும் அதன் மூலமாக சில வம்பு வழக்குகளும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாரை எங்கே எப்படி வைக்கணுன்றதை பார்த்து வைங்க. இல்லை அப்படின்னா அவங்க உங்களுக்கு குழி தோண்டி போட்டு வர்றதுக்கான நேரம்லாம் இருக்குது. இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் உங்களை புறம்போற்ற தங்கமாய் மாற்றுவதற்கான அமைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரியான பீப்புளால் கொஞ்சம் அப்படியே கொதிச்சு கொப்பளிச்சு போகக்கூடிய டைம் பீரியடில் அவர் ஆல்ரெடி நம்மளுக்கு சந்திரன் அங்கே நீச்சம், பறக்கும் போதே சந்திரன் நீச்சம் தான் நம்மளுக்கு. பத்தாவதுக்கு இத்தனை 12ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி எல்லாரும் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கும் போது அதற்கான விஷயங்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும், தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். பணம் அப்படின்ற இடத்தில் மட்டும் எப்படி அதை கொண்டு வந்து சேர்ப்பது அப்படின்ற மாதிரியான யோசனைகள் அதிகரிக்கும். ஆனால் யோசனை அதிகரிக்கும் போது ராகுவோடு சேர்ந்த புதன் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாபங்கள் வந்து வேற மாதிரியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு யாராவது உங்களை இந்த தடவை தூண்டி விட்டாங்கன்னா தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த தடவை நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டக்கூடிய ராசி விருச்சிக ராசி தான். ஏன்னா 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து ராகு சேர்ந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய தருணம். ஸோ அதனால தேவையில்லாமல் வந்து நிறைய அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நம்பி ஏமாறீர்கள். கொஞ்சம் பதிவுத்துறையில் இருக்கிறவர்கள், கொஞ்சம் வந்து புத்தகத்துறையில் சம்மந்தப்பட்டவர்கள், அச்சுத்துறையில் சம்மந்தப்பட்டவர்கள், மாடலிங்கில் சம்மந்தப்பட்டவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, கொஞ்சம் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டியும் இந்த இடத்துல கேது உட்காந்துருக்காரு. கேதுனாலே கழிவு. ஸோ யாரெல்லாம் வந்து அதை தாண்டியும் கேது அப்படின்னாலே வந்து நிறைய இந்த கெமிக்கல் ஒர்க், யாரெல்லாம் கெமிக்கல் ஒர்க்கில் வேலை பார்க்குறீங்களோ மிகுந்த கவனம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை நான் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருப்பதற்கான வழியை தான் சொல்கிறேன். அவேர்னஸோடு இருங்க. இல்லை ஸ்கின் அலர்ஜிலாம் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இன்னும் ஒருவேளை நேட்டரல் ஹாரோஸ்கோப் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் இருந்ததுன்னா கெமிக்கல் மூலமாக சில விபத்துகள் வருவதற்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் அலர்ட் ஆறுமுகமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லல்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்புறம் ஐயோ போயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கும். யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லாதீர்கள். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யாதீர்கள். கொஞ்சம் வேலைப்புழு அதிகமாகத்தான் இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து எல்லாம் சரியாக போகுது. நிறையா கொஞ்சம் உணவின் மூலமாக இல்லை கொஞ்சம் வருமானத்திற்காக ஒரு செலவு பண்ணுற மாதிரியான சூழல்லாம் அமையும். கடன் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடச்சிரும். அதனால் அதுலலாம் ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ்னு சொல்கிறதுல நிறைய இருக்குங்க. நம்ம சொல்கிற மாதிரி ராசி பலன் எதிர்க்கு பார்க்குறோம். எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு மட்டும்தான் நம்ம ராசி பலன் சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்தந்த இடங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதீத கவனம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. முடியும்னா வாராகி வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவையாவது போயிட்டு பஞ்சமி அன்னைக்கு வாராகி கோயிலில் போய் வாராகி அம்மனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி விட்டுவாங்க. அவங்களே உங்களுக்கு ஆத்மா பலத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் அந்த வாராகி கவசத்தை போட்டு தினம் கேளுங்க. வீட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இல்லையோ 6 மணி ஆச்சுன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை பண்ண வேண்டியது வாராகி கவசத்தை வீட்டில் போட்டு ஒலிக்க விட்டுருங்க. அதை கேட்டுகிட்டே இருங்க. கந்தஷ்டி கவசத்தை போட்டு ஒலிக்க விட்டுருங்க. இந்த 2 கவசமும் உங்களை கவசமாய் காப்பாற்றும். மற்றபடி எல்லா விஷயமும் நல்லதாக தான் இருக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது, நிறைய சந்தோஷம் கிடைக்க போகுது, நிறைய வந்து வாங்கி மகிழ போகிறீர்கள், குடும்பத்தோடு போய் இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக போகுது. கொஞ்சம் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலை, விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம். கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்டு, ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்டு, தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. விருச்சிக ராசி படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்கன்னா இந்த சூப்பராக படிக்க போகிறீங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் தூங்க முடியாமல் சில தவிப்புகளை எல்லாம் கொடுப்பதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கின்றன. மே மாதம் ஆயிடுச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் சரியாக போகுது. ஸோ கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. தூக்கத்தில் கவனம் தேவை, சிந்தனையில் கவனம் தேவை, வேலை செய்கிற இடத்தில் கவனம் தேவை, கொடுக்குற பணத்தில் கவனம் தேவை. கெமிக்கல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம். ஆசிடை ஊற்றி இந்த பாத்ரூம் கழுவுறேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான அட்வைஸ். கேது இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். நேரம் 4 கிரகமும் கேதுவை பார்க்குது. அது அப்படியே வேற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறீங்க. நிறைய வெண்ணெய் கண்ணில் பட போகிறது. வெண்ணெய் சாத்திய ஆஞ்சநேயர் உங்கள் கண்ணில் தெரிய போகிறார்.
நிறைய கோவில் பிரசாதம் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது. அப்படி வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கோவில் பிரசாதம் கையில் வந்து சேரப்போகுது. எக்ஸ்பெஷலி வந்து பெருமாள் பிரசாதம், அம்பிகை பிரசாதம் உங்கள் வீட்டை தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். அதற்கான அத்துணை வழியான முகாந்திரம் அதெல்லாம் உங்கள் கையில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த தெய்வங்கள் உங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க இந்த பிரசாதத்தின் மூலமாக உங்களை உணர வைக்கிறாங்கன்னு நம்பிக்கோங்க. தன்னம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை இல்லை, வரக்கூடிய எல்லா நாட்களும் சூப்பராக வந்து கடந்து விட்டு வந்துவீர்கள். கெமிக்கலை ஹேண்டில் பண்ணுறதுல, பாத்ரூமில் வலிக்கி விழுகாமல் இருக்கிறதுல, பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அடிதுளாக தான் இருக்குது.